Hello all, welcome to Simple Max Magic Tamil. If 20% discount on the mark price and then another 5% discount on the new price is given, then the overall discount price தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக இருக்கிற ப்ரைஸை நம்ம Pன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ப்ரைஸை வந்து P1 கன்சிடர் பண்ணிக்கலாம். P1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இனிஷியல் ப்ரைஸ் மைனஸ் 20% டிஸ்கவுண்ட். இதை வந்து 20% நான் வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் 0.2p. இதை மைனஸ் பண்ணும்போது 0.8p. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஆனதுக்கப்புறம் உள்ள ப்ரைஸ். 5% டிஸ்கவுண்ட் ஆனதுக்கப்புறம் உள்ள நியூ ப்ரைஸை நான் P2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து P1லேருந்து, அதாவது இந்த பழைய டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேருந்து 5% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. அப்போ P1 மைனஸ் 5/100 இன்ட்டு P1. இதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது 0.05 P1 வரும். P1 மைனஸ் 0.05 P1 நம்ம மைனஸ் பண்ணும்போது 0.95 P1 வரும். இந்த P1 வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். 0.95 இன்ட்டு 0.8 இன்ட்டு P. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0.76 P வரும். P2 தான் எல்லா டிஸ்கவுண்ட் இன்க்ளூட் பண்ண ஃபைனல் ப்ரைஸ். இப்போ நம்மளை ஓவரால் டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. ஓவரால் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு P minus P2 by P into 100. இனிஷியல் வேல்யூவை நம்ம Pன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபைனல் வேல்யூவை P2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை மைனஸ் பண்ணும்போது P மைனஸ் 0.76 P. இதை மைனஸ் பண்ணும்போது 0.24 P by P into 100. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் P கேன்சல் ஆகிடும். இப்போ 0.24 into 100 வந்து 24% தான் ஃபைனல் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.